கண்டிக்கின்றோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். நம்மளுடைய மாநில தலைவர், பாரதிய ஜனதாவோட மாநில தலைவர் அவர்கள், முன்னாள் IPS அதிகாரி, அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய வந்தாங்க. ஆனா நம்மளுக்கு நல்லவங்களாம் பிடிக்காது. எலெக்ஷனுக்கு முந்தின நாள் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்கல்ல, அவங்களதான் நம்மளுக்கு பிடிக்கும். போலீஸ் சப்போர்ட்டோடையே சில நேரங்களில் இந்த திமுக அரசு அதை கோயம்புத்தூர்ல நாங்க பிரச்சாரம் பண்ணிருக்கோம். 15 நாள் பிரச்சாரம் பண்ணிருக்கோம். எங்களுக்கு தெரியும். போலீஸ்காரங்களே சொன்னாங்க, சில போலீஸ்காரங்க பெரிய ரெஸ்டாரண்ட்ல ரூமை போட்டுக்கிட்டு அங்க இருந்துகிட்டு எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து பணப்பட்டுவாடா பண்ணி திமுக ஜெயிச்சது இல்லாம அதிமுக நம்ம பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் IPS அவரு போலீஸ் துறையை விட்டுட்டு மக்களுக்காக சேவை செய்ய வந்தா அவர் எல்லாருக்கிட்டையும் கண்ணியமா நடத்துக்கிறார். உங்களை மாதிரி நடத்துக்கிறார். ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருக்கும் கண்ணியமா நடத்துக்கிறார். அந்த மாதிரி ஆளை போய் ஆடை வெட்டி நீங்க பண்றீங்க. அது ஆட்டுக்குட்டியில சிங்கக்குட்டி. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். நான் இந்த கலெக்டர் மனுவை கொடுத்துட்டு இவனுங்களை ஆடை வெட்டி அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னானுங்கல்ல, அவனுங்களை கைது பண்ற வரைக்கும் விடவே மாட்டோம். இந்த போராட்டத்தோட இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது. இனி வரும் காலங்களில் மாற்றுத்திறனாளிகளை வச்சோம், பெண்களை வச்சோம், முதியோர்களை வச்சோம். இதே செங்கல்பட்டு கலெக்டர் ஆபீஸ்ல நாங்க வந்து கண்டிப்பா செங்கல்பட்டு கலெக்டர் ஆபீஸ் இல்ல, நாடு முழுவதும் வச்சுக்கோம். நாடு முழுவதும் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை கண்டிப்பாக வெடிக்க செய்வோம். ஆனா நாங்க ஜனநாயக கடமையை தான் கட்டுவோம். அந்த மாதிரி மத்தவங்கள மாதிரி கல்ல விட்டு எதிர்த்து அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம். தயவு செய்து கலெக்டர் அம்மா வந்தவன மனுவை கொடுத்து நான் போயிட்டே இருக்கீங்க. தயவு செய்துங்க. உங்களை மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்தவர் எளிமையான ஒரு நல்ல மனிதர். அவரை வந்து நீங்க இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா யாருக்குமே, நான் ஒரு இஸ்லாமிய, நான் என்னுடைய ஜனநாயக கடமையாற்றேன். உங்களுக்கு இந்த மக்களுடைய அண்ணாமலைஜியோடைய ஒரு இது தெரியல, அவருடைய குணாதிசயம் தெரியல. பணம் கொடுக்கறவன் இன்னைக்கு முக்கியமாயிட்டான். இவனுக்கு பாத்தீங்களா, கனிமொழி அக்கா சொல்றாங்க, அவங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவங்க சொல்றாங்க ஆடை வெட்டினா சாப்பிடலாம், ஆடை வெட்டினா சாப்பிட முடியாது. இதுதான் ஒரு பாராளுமன்ற பேச்சா? கண்டிக்கின்றோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். நம்மளுடைய மாநில தலைவர், பாரதிய ஜனதாவோட மாநில தலைவர் அவர்கள், முன்னாள் IPS அதிகாரி, அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய வந்தாங்க. ஆனா நம்மளுக்கு நல்லவங்களாம் பிடிக்காது. எலெக்ஷனுக்கு முந்தின நாள் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்கல்ல, அவங்களதான் நம்மளுக்கு பிடிக்கும். போலீஸ் சப்போர்ட்டோடையே சில நேரங்களில் இந்த திமுக அரசு அதை கோயம்புத்தூர்ல நாங்க பிரச்சாரம் பண்ணிருக்கோம். 15 நாள் பிரச்சாரம் பண்ணிருக்கோம். எங்களுக்கு தெரியும். போலீஸ்காரங்களே சொன்னாங்க, சில போலீஸ்காரங்க பெரிய ரெஸ்டாரண்ட்ல ரூமை போட்டுக்கிட்டு அங்க இருந்துகிட்டு எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து பணப்பட்டுவாடா பண்ணி திமுக ஜெயிச்சது இல்லாம அதிமுக நம்ம பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் IPS அவரு போலீஸ் துறையை விட்டுட்டு மக்களுக்காக சேவை செய்ய வந்தா அவர் எல்லாருக்கிட்டையும் கண்ணியமா நடத்துக்கிறார். உங்களை மாதிரி நடத்துக்கிறார். ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருக்கும் கண்ணியமா நடத்துக்கிறார். அந்த மாதிரி ஆளை போய் ஆடை வெட்டி நீங்க பண்றீங்க. அது ஆட்டுக்குட்டியில சிங்கக்குட்டி. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். நான் இந்த கலெக்டர் மனுவை கொடுத்துட்டு இவனுங்களை ஆடை வெட்டி அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னானுங்கல்ல, அவனுங்களை கைது பண்ற வரைக்கும் விடவே மாட்டோம். இந்த போராட்டத்தோட இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது. இனி வரும் காலங்களில் மாற்றுத்திறனாளிகளை வச்சோம், பெண்களை வச்சோம், முதியோர்களை வச்சோம். இதே செங்கல்பட்டு கலெக்டர் ஆபீஸ்ல நாங்க வந்து கண்டிப்பா செங்கல்பட்டு கலெக்டர் ஆபீஸ் இல்ல, நாடு முழுவதும் வச்சுக்கோம். நாடு முழுவதும் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை கண்டிப்பாக வெடிக்க செய்வோம். ஆனா நாங்க ஜனநாயக கடமையை தான் கட்டுவோம். அந்த மாதிரி மத்தவங்கள மாதிரி கல்ல விட்டு எதிர்த்து அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம். தயவு செய்து கலெக்டர் அம்மா வந்தவன மனுவை கொடுத்து நான் போயிட்டே இருக்கீங்க. தயவு செய்துங்க. உங்களை மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்தவர் எளிமையான ஒரு நல்ல மனிதர். அவரை வந்து நீங்க இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா யாருக்குமே, நான் ஒரு இஸ்லாமிய, நான் என்னுடைய ஜனநாயக கடமையாற்றேன். உங்களுக்கு இந்த மக்களுடைய அண்ணாமலைஜியோடைய ஒரு இது தெரியல, அவருடைய குணாதிசயம் தெரியல. பணம் கொடுக்கறவன் இன்னைக்கு முக்கியமாயிட்டான். இவனுக்கு பாத்தீங்களா, கனிமொழி அக்கா சொல்றாங்க, அவங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவங்க சொல்றாங்க ஆடை வெட்டினா சாப்பிடலாம், ஆடை வெட்டினா சாப்பிட முடியாது. இதுதான் ஒரு பாராளுமன்ற பேச்சா?